நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு வந்தம்மா வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். ஏதாவது சேட்டத்தனை பண்ண அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஐயோ இல்லங்க சித்தப்பா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ம் ம், ம். ஏய் என்னடி? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாத்தான் இருக்கேன். ஆமா, எங்க அவரு? இதோ இப்பதான் எங்கேயோ வெளியே போனாரு. ஒன்னும் புரியல. பூங்கொடி, பூங்கொடி. எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லடி. அவங்கள பார்க்கதான் ஊருக்கு போயிருந்தேன். உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டதும் உடனே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்னாச்சுடி? என்ன ஆச்சுன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு. கீழே உங்க அப்பா ரொம்ப முறுக்கிக்கிட்டாரு. உங்க அம்மா சலிப்பா பதில் சொல்றாங்க. இந்த வீட்டை பார்த்தா கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, ஏதோ சோக பிடிச்ச மாதிரி இருக்கு. மருமகளே, அம்மாடி மருமகளே, எங்க இருக்கம்மா? கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஆரம்பிச்சிருச்சு அஷ்டமத்து சனி. போ, இதெல்லாம் உன்னை விடாது. யாருடி? ஆ, ஏய் யாருன்னு கேக்குறல, சொல்லுடி. ஆ, இந்த மேடத்தோட மாமியார். மாமியாரா? மருமகளே, என்ன பண்ற? சீக்கிரம் வாமா. போ. ஏய் இதானடி உன் மாமியார? ஏய் ஐயோ, இது ராட்சசி ஆச்சு. ஐயோ, இந்த அம்மாவை விட இது பையன் ரொம்ப மோசமானவன்டி. எனக்கே கூட 2-3 தடவை லவ் லெட்டர் கொடுத்துருக்கானா பாத்துக்கோயா. சும்மா இருக்கியா? வா. மருமகளே, இது யாருன்னு தெரியுதா? டவுன்ல இருந்து ஃபேஷியல் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு 8000 ரூபாய் கேக்குது. அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். என்ன இப்படி சொல்ற? 8000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன், எதுக்கு வேண்டான்னு சொல்ற? இல்ல, எனக்கு வேண்டாம். கல்யாண பொண்ணு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா தானே நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. 8000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிக்காது வேண்டானா எப்படி? இன்னைக்கு ஒரு நாள் ஃபேஷியல் பண்ணிக்கிய. ஐயோ, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் வேண்டான்னு சொன்னா விடுங்களேன். இப்படி சொன்னா எப்படி? கல்யாண பொண்ணு கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிக்குவாங்க. பண்ணிக்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, என்ன அங்க என்ன விடுங்க. பிரச்சனை? இல்லண்ணே, கல்யாண பொண்ணு மணவரையில நிக்கிறப்ப ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா தானே நல்லா இருக்கும். அதானே 8000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கனே. என் மருமக வேணான்னு சொல்லுது. எனக்கு மனசே கேட்கலண்ணே. ஏனா எதுக்கு வேணாமா? அப்பா, அது வந்து என்ன இவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? வேண்டாம் விருப்பா பண்ணிக்கிறாளா? எதுவா இருந்தாலும் இப்பவே எனக்கு தெளிவா சொல்லிடணும். அப்படி இப்படின்னு ஊசல் ஆடிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஒரு முடிவெடுத்தா ஆணி அடிச்ச மாதிரி அதுல நிக்கணும். கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லப்பா, நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்புறம் என்ன? ஐயோ அண்ணே, 8000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு தானே இதெல்லாம் பண்றேன். அம்மாடி, நீ பூங்குடிய மேல கூட்டிட்டு போய் நல்லா ஃபேஷியல் பண்ணி விடு. நல்லா பல ஆக்கிரு. மருமகள மேல போ. எம்மாடி, நீ கூட போமா. எல்லாம் நேரங்காலம் பார்த்து நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலைய ஆட்டு. தாலி ஏறினதுக்கு அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்.